இருக்குது, மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஒரு படம் பார்க்குறது ஒரு ஜாலியாக இருக்குது. அதாவது ஒரு த்ரில்லாக இருக்குது படம். இன்றைக்கி தான் ஒரு படத்தை பார்த்தேன், எதிர்பாராத வந்தேன். நான் வந்து நாயகனுக்கு தான் வந்தேன். பட் அந்த படத்தில் ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் இருக்கிறதுனால கடைசி அதனால் வேறு படம் நல்லா இருக்கும், காமெடி படம் நல்லா இருக்குன்னாரு. வந்து பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பர்த்டே வேறு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அவர்கிட்ட கை கொடுக்குற வாய்ப்பு கிடச்சிது. வாழ்த்துக்கள், அவர் நல்லா வரணும். இல்லை ஜனங்க இப்போ எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்குறாங்க, மியூசிக் அப்படி தானே பார்க்குறாங்க. காலத்து தகுந்த மாதிரி எடுத்தாங்க, பாட்டு நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. இந்த காலத்து ரசனை மாறி இருக்குது. அந்த அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு நாள் ஃபைட்டு மியூசிக் வச்சு அந்த ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணுற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகிருக்குது. மக்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்து படம் வந்து இன்றைக்கும் பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது. அது ஒரு ஜென்ரேஷனு. ஒரு காலத்தில் பக்தி படம்ன்றா தான் படம் பார்ப்பாங்க. இந்த காலத்தில் பக்தின்றது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்லாம் ஒரு ஒரு ஸ்டோரி, பராசக்தி இந்த மாதிரி படம்லாம் வந்து ஒரு வசன படம் அந்த லைனில் போகும்போது அதுக்கு தகுந்த படம் எடுத்தாங்க. இப்போ மியூசிக் வந்து இந்த வெஸ்டர்ன் மியூசிக்லாம் போட்டு எடுக்கும்போது அதை வந்து இப்போ இருக்கிற பசங்க பார்ப்பாங்க. நம்ம பழைய ஆளுங்களாம் வந்து பார்க்குறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. நாங்கள் எதிர்பார்க்க வந்தேன், பட் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த படத்தை யாருமே அவ்வளோ நோட்டீஸ் பண்ணல ப்ரோ, அன்ரேட்டடாக தான் இருந்துச்சு. யுவனோட பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்குமே யுவன் சங்கர் ராஜா நல்லா போட்டிருப்பாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையன், ஒரு 4th or 5th தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் சரியாக பார்க்கல, கலைஞர் டிவியில் பார்த்தா. ஆனால் படம் வந்து ஒரு த்ரில்லரான ஒரு ஜாலியான ஒரு கேங்கு பார்ட்டிக்கு போகும்போது நடக்கிற ஒரு த்ரில்லர் நைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் தான் எனக்கு வந்து நல்லா வைபாக தான் இருந்துச்சு. விபினாலே வைப் தான் ப்ரோ, அவரோட எல்லா படமுமே வைப் தான் ப்ரோ. வைப் மெட்டீரியல் சாங் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து வீடியோ சாங் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்கி ஒரு பாப் சாங் வரும், அதோட மோஸ்ட் ஃபேவரட். அந்த பாட்டை பார்க்க மட்டும் தான் தியேட்டருக்கே வந்தேன். அதில் வந்து யுவன் சங்கர் ராஜா வீடியோலே வருவார். நான் வந்து ஓஜி ஃபேன் பாய் யுவன்து. ஸோ அந்த பாட்டை பார்க்க மட்டும்தான் வந்தேன். ஸோ அந்த பாட்டை பார்த்ததுனால எனக்கு ஃபுல்ஃபில்லு. அதே மாதிரி கோடான கோடி வந்து குத்து தான். ஆனால் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா சீக்கி. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் ஒரு அண்டர்ரேட்டட் பாப் சாங். அதில் போட்டிருக்க யுவனோட பிஜிஎம்மே பார்த்தீங்கன்னா பாட்டு ஃபுல்லாக ஒரு பேஸ் ட்ராக் வந்துட்டே இருக்கும், ஜாஸ் மியூசிக் மாதிரி. அதை வேணால் போய் நோட்டீஸ் பண்ண பார்க்க சொல்லுவேன் நம்ம ஆடியன்ஸை. இப்போ தான் மியூசிக் வீடியோன்னு சொல்லி எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் யுவன் சங்கர் ராஜா ஓஜி டைமில் அப்போவே 2008 ஃபஸ்ட்டு சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த ட்ராக்கே ஒரு மாதிரி விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். வெங்கட் பிரபு சாருடைய பர்த்டே செலிப்ரேஷனும் ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வெங்கட் பிரபு சாரை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தப்போ அவர் சில அப்டேட்ஸ்க்கெல்லாம் சொன்னார். தேட்டர் சும்மா விசில் சத்தம் தெரிக்க விட்டுருச்சுங்க. அப்புறம் சரோஜா படம் நான் வந்து தேட்டரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னதான் டிவியில் பார்த்தாலும் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு வருமாங்க. இதை ரீலீஸ் பண்ணிதாங்க வச்சுக்கோங்களேன், எண்ணி ஒரே வாரம் செமையாக பிக்கப் ஆகிருக்கும் இந்த படம். சரி, ஸ்பெஷல் ஷோன்றனால மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஸோ வந்ததுக்கு செம வர்த்து. எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு சொன்னோன்னாலே அதை மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த ஹைவேஸில், அந்த மாட்டிக்கிட்டு அந்த ரிவர்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லி ஒரு காமெடி வரும் தெரியுமா, அதுவும் ப்ளஸ் அந்த 3 பேரும் மாட்டிக்கிட்டு அந்த அவன் செந்தமிழ் பேர் மொழியா அந்த சாங் ஒரு காமெடி ஒன்று வரும். இந்த மாதிரி எல்லா சீன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எது பெஸ்ட்டுன்னு என்னாலே சரியா சொல்ல முடியல. யுவன் காம்போ வந்து எப்பவுமே ஆல்வேஸ் ஸ்பெஷலுங்க. என்னதான் யுவன் வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாலும் வெங்கட் பிரபு படத்துல யுவன் ராஜா போற சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து வெங்கட் பிரபு படங்கள்ல பார்த்து வளர்ந்தவன் நான். ஸோ இப்போ கூட எனக்கு பாக்குறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லா சாங்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. முக்கியமா கோடான கோடி அந்த சாங்குக்கெல்லாம் வந்து தேட்டரே சும்மா செம வைபா இருந்துச்சு. அப்புறம் படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சிவா சார் அவர்கள் இந்த படத்தை ஸ்பெஷல் ஷோ விட்டதுக்கு நான் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மொத்தமா சரோஜா பக்கா தேட்டர் மெட்டீரியல். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. 2008 வந்த படம் இது. இல்லை, ஆக்சுவலாக வந்து 2008 வந்த படம் நான் அப்போ பார்க்கல. நான் எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சரோஜா பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சொல்லவே தேவையில்ல, தமிழ் சினிமாவில் பிஜிஎம்னா அது ஒன்லி ஒன் யுவன் சார் தான். ஈவனுக்கு எப்பவுமே பீக் டைம் தான். ஈவனுக்கு எப்பவுமே மாறிட்டு எப்பயுமே ஈவன் தான். வெங்கட் பிரபு படம் அவர் எடுத்த எல்லா படங்களுமே சூப்பராக இருக்கும் சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேர்னலில் இருக்கும். அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரு ஆக்ஷன் பிடிமா, அதில் ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடியாக படம் சூப்பராக எடுத்திருக்காரு. நான் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இந்த படம். காமெடிலாம் அவ்வளோவா நல்லா இல்லை. அப்போ
படத்துல காமெடிலாம் எப்படி காமெடி சூப்பராக இருக்குது. படம் முழுக்க நல்ல காமெடி, நடுவில் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த படத்தை நம்ம எத்தனை வாட்டி டிவியில பார்த்துருப்போம், இருந்தாலும் தேட்டர்ல பார்க்கும்போது எந்த சீன் உங்களுக்கு பெட்டரா இருந்தது? நான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டர் போய் எல்லா சீனும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஏகே ப்ரொடக்ஷன் சார்பாக விபி சாருக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்தேன். நாள் வாழ்த்துக்கள் சார். ப்ரோ நல்லா இருந்துச்சு. அந்த ரிப்பீட் சாங் என்ன போட்டாங்களா ப்ரோ? போட்டாங்க ப்ரோ, கோடான கோடி சாங் போட்டாங்க. அது யுவன் சங்கர் ராஜா அப்போ எப்படி மியூசிக் நல்லா இருக்குமா, அப்போ எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இப்போயே மெயின்டைன் பண்ணிருக்கோம். ப்ரோ உள்ள வைப் எப்படி? செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்னா? எல்லாமே ஆக்ஷன் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த கோடான கோடி சாங் நல்லா இருந்துச்சு, நல்லா வைபாக இருந்துச்சு. ரிப்பீட் சாங் என்ன பண்ணாங்களா? ரிப்பீட்டாக சாங் பண்ணாங்க. இந்த ரெண்டு தடவை போட்டாங்கண்ணா, கோடான கோடி போட்டாங்க. தேங்க்யூ.